ஆனா இங்க இருந்த வரைக்கும் நான் அவளை நல்லா பாத்துக்கிட்டேன். இப்போ அவ என்னை விட்டு தூரமா இருக்கிறப்போ கார்த்திக் அவளை இன்னும் நல்லா பாத்துட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தாங்க இருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல கார்த்திக்கு ஏத்த மாதிரி வானதிய மாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ வானதிக்கு ஏத்த மாதிரி கார்த்திக் மாறி இருக்கான். அவளுக்காக நான் கொடுத்த லேபர் வேலையை ஏத்துக்கிட்டான். அவ இருக்கிற இடத்துலதான் அவனும் இருப்பேன்னு சொல்லி இவ்ளோ பெரிய வீட்டை விட்டுட்டு மழைக்கெல்லாம் ஒழுகுற வீட்டுல போய் தங்கி இருக்கான். சில விஷயங்கள்ல அவன் என்னை எதிர்த்து நின்னாலும் இத்தனை நாள் இல்லாம இப்பவாவது வானதிக்கு சப்போர்ட்டா இருக்கானேன்னு மனசுக்கு ஒரு ஆறுதலா தாங்க இருக்கு. எனக்கு இப்பவும் வானதி மேல அக்கறை இருக்குங்க. அதுக்காக எனக்கே தெரியாம என் பொண்ணு கல்யாணத்தை அவ நடத்தி வச்சிருக்கானா அது எப்படிங்க நல்லா மன்னிக்க முடியும்? அத கேட்டா நான் வருத்தப்படுவேன், என்னால தாங்கிக்க முடியாதுன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணோட கல்யாண விஷயத்துல ஒரு விஷயத்த மறைச்சு எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சத நான் எப்படிங்க ஏத்துப்பேன்? நான் ராஜாவை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேக்கலங்க. ஏன் என்கிட்ட சொல்லாம ஏன் கல்யாணம் பண்ணி வச்சான்னு தானே கேக்குறேன். அதுதாங்க என்னோட வருத்தமும் வேதனையும். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவ மேல அன்பும் அக்கறை இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் அவ மேல வச்ச அன்பு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது அவளுக்கு புரியும். ஆனா அதையும் மீறி என்ன வருத்தப்பட வச்சுட்டால, அததாங்க என்னால தாங்கிக்க முடியல. எந்த உண்மையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாதுங்க. அது ஒரு நாளைக்கு வெளியில வந்தே தீரும். அத அவ என்கிட்ட சொல்ற வரைக்கும் அவ என்னை விட்டு தூரமா தான் இருக்க போறா. ஒருவேளை அவ சொல்ற காரணம் அத்தை அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது தப்புன்னு நீங்களே உங்ககிட்ட சொல்லுங்க. நான் எப்படி அம்மா கிட்ட சொல்றது ஆர்த்தி? எல்லாத்துக்கும் இப்படியே தயங்கிக்கிட்டே இருக்காதீங்க. நியாயமா நமக்கு சேர வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்னா அத கேட்டு வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஏற்கனவே அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த விஷயத்துல உங்க கேர்லெஸ்னஸ்னாலதான்னு எல்லாரும் உங்களை எவ்வளவு குறை சொன்னாங்க. உங்களாலையும் ஒரு ப்ராஜெக்ட நல்லபடியா லீட் பண்ணி அதை பினிஷ் பண்ண முடியும்னு நீங்க எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டாமா? அதுக்காகவாச்சும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்குன்னு நீங்க கேட்டு வாங்குங்க. எல்லாத்தையும் உங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்கு நீங்க என்ன இருக்கு? நீங்க பயப்படாம அத்தை கிட்ட இத பத்தி கேளுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நியாயமா நமக்கு சேர வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கலனா அத கேட்டு வாங்குறதுல எந்த தப்பும் இல்லங்க. எல்லாத்தையும் உங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்கு நீங்க என்ன இருக்கு? ஜீவா,
நாம இம்போர்ட் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கணுமே. வந்துருச்சா ஜீவா? ஜீவா, அம்மா உன்னதான் கேக்குறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாக் இருக்கா? இல்லம்மா, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த காரணத்துக்காகவும் எனக்கு ஒர்க் டிலே ஆகவே கூடாது. அத மட்டும் நீ பாத்துக்கோ. ம், சரிம்மா. இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆள் சொல்லியிருந்தேன். அவங்க வந்துட்டாங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. ஏய், இந்த குடத்தை எடுத்துட்டு வா. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? என் மாப்பிள்ள, முதல்ல இந்த இடத்துல என்ன கட்ட போறீங்க? அத்தா, இந்த இடத்துல ஒரு குழந்தைய புதைச்சிருக்காங்களா? இதை சுத்தி சின்னதா ஒரு கோயில் மாதிரி கட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனே. இந்த இந்த சமாதிங்களா மாப்பிள்ள? ஆமா. கோயில் கட்டுறது நல்ல விஷயம் தானுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இது சமாதி தானுங்களே. சமாதி இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டி வித்தோம்னா யாரு மாப்பிள்ள வாங்க வருவாங்க? கல்ல விட்டு அடிச்சது டேய், கையில மாட்டின சாவடிச்சிரும் உன்னை. என்னையா நடக்குதுங்க? என்னையா பண்றீங்க? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் தோண்டக்கூடாதியா. இது எங்க சாமி கண்ண ஐயா பொண்ணு சமாதியா. இங்க கோயில் கட்ட போறோம்யா. இங்க தேவையில்லாம தோண்டி பிரச்சனை பண்ணாதீங்க. பாய்ஸ், சார், இவங்களை அடிச்சு விரட்டுங்க. யோ வேண்டாம், உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு விரட்டுங்க. உங்க வேலையை போங்கடான்றல சொல்ல கேளுங்க. ஐயா 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 ஐயா, நம்ம பாப்பா சமாதியா யாரோ இடிக்கிறாங்க ஐயா. ஐயா, சேசி வச்சு இடிக்கிறாங்க ஐயா. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஆள் வச்சு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா, நீங்க வாங்கய்யா. நீங்க வந்தா தாயா காப்பாத்த முடியும். அண்ணே, சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீங்க தோண்டுங்கண்ணே. அப்பா, எப்படி இருக்கீங்க? நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்னப்பா பேசுறீங்க? நான் என்ன துரோகம் செஞ்சேன்? உன்னை நம்பிதானமா இந்த இடத்த கொடுத்த. ஆனா இப்ப என்னடான்னா யாரும் இங்க வந்திருக்காங்க. ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து என் பொண்ணோட சமாதியை தோண்ட பாக்குறாங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உன்னை நம்பி கொடுத்ததுக்கு கடைசியில எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியம்மா. இந்த பொண்ணு கோயில் அது இதுன்னு ஏதோ சொல்லுது. எனக்கு புரியல. ஆனா இந்த பொண்ணை நம்பலான்னு என் மனசு சொல்லுது. நிலத்தை எடுத்துக்கம்மா. அப்பா, நீங்க எதுவும் பதறாதீங்க. நான் உடனே வரேன்ப்பா. என்ன, உங்க பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? வரா. ரொம்ப சந்தோஷம் தாயி. ஐயோ அப்பா, என்னப்பா பண்றீங்க? முதல்ல நீங்க கையை இறக்குங்கப்பா. பிள்ளைங்க சரியா வளரலன்னா வந்த மருமகளுங்க சரி பண்ணிடுவாங்க.
ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியோ ஏதோ ஒரு காரணமா தான் இவ உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சொல்றான் ஜேசிபிய வச்சு இவளை தூக்கி வீசிட்டு சமாதிய தோண்டுங்கன்னு சொல்றான். துப்பாக்கிய இவன் நெத்தியில வச்சதும் வானதி என்ன சொன்னா தெரியுமா? வேண்டாம், அம்மா வரட்டும், அவங்க வந்தா நியாயம் கிடைக்கும்னு சொன்ன. நீ பெத்த பிள்ளைக்கும் உன் மருமகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரு. அது மட்டும் இல்லம்மா, உறவுகள்லாம் பிறப்பால வர்றதில்ல, அன்பால வர்றதுதான் உறவு. நீ அவளுக்கு பேரன்ப காட்டியிருக்க தாய். இவ மனக்கோட்டை கட்டி இருக்கிறது எனக்கு புரியுதும்மா. உன் மகனுக்கு புரியலையே. இவதான் உன் குல தெய்வம். இதோ நிக்கிறாங்களே 2 பேரும், இதுங்கெல்லாம் பேய்ங்க, உடம்பெல்லாம் விஷம். கொஞ்சம் கவனமா இருமா, உன்னை நடுத்தெருல பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. இவளை கண் கலங்காம வச்சுக்கம்மா, நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்க. இதோ நிக்கிறாங்களே, இவங்க உன் குலத்தை நாசம் பண்ண வந்தவங்க. உன்னை தெருவுல நிறுத்திடுவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் வாங்க. வரம் தாயி. சரிப்பா. மேனேஜர் மேடம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜீவா பேர்ல வேணாம். அதனாலதானே எல்லாரும் அவரை இந்த வீட்ல ஏறி மிதிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச மாதிரி அவருக்கு புரியலங்கறதா பிரச்சனையே. சரி, இப்ப நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. நீங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காம உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ங்கறத பத்தி யோசிப்போம். ஆர்த்தி, அடுத்து என்ன செய்யணும்ன்றத நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஒழுங்கா நான் என் வேலையை செஞ்சிருக்கேன். சும்மா நின்னுட்டு இருந்த என்ன கன்ஃபியூஸ் பண்ணி கேவலப்பட வச்சுட்டு இன்னும் நான் உன் பேச்ச கேட்கணும்னு சொல்றியா? இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு வகையில காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம குறுக்க வராதீங்க. நீங்க மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. என் ஃபேமிலி விஷயத்திலயோ ஆபீஸ் விஷயத்திலயோ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி எனக்கு யாரு புத்திமதி சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? வாயில பூச்சின்னு பார்த்தா யாரு மேல இருக்கிற கோபத்தை உன் மேல காட்டிட்டு போறாரு. அத்தி, ரொம்ப வலிக்குதாம்மா? என்ன தொடாதம்மா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இந்த விஷயத்துல அவரை நல்லா ஏத்தி விட்டு அவர் இந்த குடும்பத்தை எதிர்த்து நிப்பாரு, அது மூலமா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு சொன்ன. ஆனா பாத்தியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு? இதெல்லாம் நீ என் நல்லதுக்கு பண்ணியா இல்ல என் கெட்டதுக்கு பண்ணியான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு கெட்டது நினைப்பேனா? நான் உன் கூடவே இருந்து
உன்னை நல்லபடியா வாழ வச்சு பாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன் ஆர்த்தி. நீயே சொல்லு, உன் அப்பா கூட அந்த வானத்துக்காக உன்னை விட்டு கொடுத்து பேசியிருப்பாரு. நான் எப்பவாவது யாருக்காகவாவது உன்னை விட்டு கொடுத்திருக்கனாடி? சரியோ தப்போ, நீ என்ன செஞ்சாலும் நான் உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். அதெல்லாம் எதுக்கு? உன்னை நல்லபடியா வாழ வச்சு பாக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்த்தி. வருத்தப்படாத, வருத்தப்படாத. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நான் நினைச்ச மாதிரி உன்னை நல்லபடியா வாழ வைக்காம என் லைஃப்ல நான் எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். உங்களுக்கு நான் நல்லா இருந்தா பிடிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் இந்த குடும்பத்துல ஒரு அல்ல கையா டம்மி பீஸாவே இருக்கணும். அதான உங்க ஆசை? ஜீவா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இதுக்கு உங்களை அப்படி நினைக்க போறேன்? நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைக்கிற ஆள் தான் நீங்க. நல்லா இருந்த எங்க குடும்பம் பிரியறதுக்கும் இப்போ இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கும் காரணமே நீங்க தான். நானா? என் மேல அவ்வளவு பாசமா இருந்த எங்க அண்ணனை செல்பிஷா மாத்தி அவனே என்ன வெறுக்கிற மாதிரி ஆக்குனது நீங்க தான். இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும், நீங்களும் உங்க அண்ணனும் ஒத்துமையா இருக்கிறது தான் என்னோட பெரிய சந்தோஷமே ஜீவா. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் உங்களை பிரிக்க நினைக்க போறேன்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உண்மையிலே அவர் மேல உனக்கு அக்கறை இருந்தா, அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா, நீ அத்தனை பேருக்கு முன்னாடியும் அபி கொஞ்சம் பேசாம இரு. இது எங்க குடும்பம். எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரு? ஜீவா, நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா இவ்வளவு நம்பாதீங்க. இவ உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கையை நாசமாயிடும். எந்த காரணத்துக்கு கொண்டும் இவ சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நடந்துக்காதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டே என்ன பத்தி அபாண்டமா என்னென்ன பழி சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இப்படி என்ன பத்தியே சொல்ற மாதிரிதான் உங்களை பத்தியும் எல்லார்கிட்டயும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களுக்கு இந்த ஃபேமிலில கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்கா. ஹே, என்ன பேசிட்டு இருக்க நீ? போத நிறுத்துங்க. எனக்கு யாரு நல்லது நினைக்கிறாங்க, யாரு கெட்டது நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற அபி? யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? எனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல சண்டைய போட்டு பிரிச்ச மாதிரி இப்ப என்னையும் அபியும் பிரிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவளும் இந்த ஃபேமிலில ஒருத்தவங்க தான். தேவையில்லாம இங்க வந்து பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. ஆமாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. போயிட்டு வரேங்க. வரோம். வாங்க. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். உங்க வாங்க. பேத்திய பார்க்கலாமா? தாராளமா வாங்க. வாங்க மேடம். வாங்க. சித்ரா, யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க மேடம், வாங்க வாங்க. ஏய், பரவாயில்ல, நீ படுத்துக்கோ. ஏய், என்ன சொல்றாங்க உங்க வீட்டு இளவரசி? தூங்கிட்டா போல. ஒரு நிமிஷம். குழந்தைக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். மேடம், நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும், வரேம்மா. வாங்க. உடம்பு பாத்துக்கோ. வரேன். வாங்க. வரேன்.
என்ன இன்னும் தூங்கலையா நீங்க? இல்ல வானதி, தூக்கம் வரல. உனக்கு கிச்சன்ல வேலை முடிஞ்சிருச்சு? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அப்பா வந்திருந்தாரு, அதான் அவர் கூட பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அப்பாவா? ஆமாங்க. அம்மா நாளைக்கு ஒரு ஓமத்தை கோயில்ல நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்களாமா. அதுக்கு நம்ம எல்லாரும் வரணுங்கிறதுக்காக அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு. எது ஹோமமா? என்ன திடீர்னு? ஒருவேளை இப்ப ஆரம்பிக்க போற புது ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக இதை பண்றாங்களோ? இந்த ஹோமம் அதுக்காக பண்ணல. நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசு வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. அதனாலதான் நம்ம ஸ்வேதா, ராஜா எல்லாரையுமே கலந்துக்க சொல்லிருக்காங்க. ஸ்வேதாவையுமா? ஆமாங்க. அம்மாவோட மனசுல ரொம்ப நாளாவே இந்த எண்ணம் இருந்திருக்க போல. பசங்க 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் பேர குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அம்மாவோட ஆசையை நியாயமானதுதான். இந்த குறைய தீக்கிற மாதிரி அவங்க பேர குழந்தை ஒண்ணு ஸ்வேதோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில சீக்கிரமா மாறணும். என்ன யோசிக்கிற வானதி? இல்ல, அப்பா பேசும்போது இந்த வீட்டுக்கான முதல் வாரிசு நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு வரணும்னு அம்மா ஆசைப்படுறதா சொன்னாரு. அது மனசுல வச்சுக்கிட்டு தான் அம்மா இந்த ஓமத்தை பண்றாங்கன்னு தோணுது. முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம சகஜமா பேசி பழகுறதுனால அம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சோ என்னமோ. எனக்கும் புரியுதுங்க. நாம இங்க எப்படி இருக்கோங்கிறது பாவம் அம்மாக்கு தெரியாது இல்லையா? இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோங்கிறத தாண்டி நாளைக்கு என்னங்கிறத பத்தி நாமளே யோசிக்கிறது கிடையாது. வாங்கோ, நமஸ்காரம். கோயிலுக்கு காணிக்கை செலுத்துறதுக்காக தொட்டில் செஞ்சு எடுத்துட்டு வரதா சொல்லிருந்தேல, அத கொண்டு வாங்கோ. அத சுவாமி பாதத்துல வச்சு பூஜையை பண்ணிடலாம். ஆர்த்தி, அத குடுமா. சீக்கிரம் என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு தங்க தொட்டில காணிக்கையா செலுத்துறேன். நீங்க நினைச்சது சீக்கிரமாவே நடக்குமா? தம்பதி சகிதமா இத தொட்டு கொடுங்கோ. सदेन्द्रिये आयुर्चेभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गले भव दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गले भव. பொதுவா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது ரொம்ப விசேஷமானது. அதுவும் கோயில்ல பண்றது ரொம்ப பெரிய பாக்கியம்மா. ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு. என்ன சாமி அது? குழந்தை பாக்கியத்துக்காக உங்க மகனும் மருமகளும் கோயில்ல உள்ள ஸ்தல விருட்சத்தை சுத்தி கிருஷ்ணர் பாதத்தை வரையணும். அம்மா, ஹோமம் தானே, சும்மா உட்காந்துட்டு போயிடலாம்னு நினைச்சா இவர் என்ன
டிராயிங் போடணும்னு டாஸ்க் எல்லாம் கொடுக்கறாரு. இருக்கட்டும் விடுடி. அதான் அம்மா கூடவே இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன் விடுடி. கிருஷ்ணர் பாதத்தை வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காணிக்கையா கொண்டு வந்த அந்த தொட்டில ஸ்தல விருட்சத்துல கட்டணும். அப்படியே செஞ்சிடறோம் சாமி. நல்லதுமா. ஹோமத்துக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சு சாமி. சரி. சுவாமி சன்னதில இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரல, யாராவது போய் எடுத்துட்டு வரீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரேங்க. ஆர்த்தி, நீ என் கூட வா. ஆர்த்தி எதுக்கு அமுதா கூப்பிடுற? தீர்த்தம் தானே வாங்கணும், நீயே போய் வாங்கிட்டு வா. அது இல்லங்க, தீர்த்தம் இத்தனை பேருக்கும் சேர்த்து கொடுக்க போறாரு. அவரு சொம்புல கொடுப்பாரா இல்ல பெரிய பாத்திரத்துல கொடுப்பாரான்னு தெரியல. அவன் என் கூட வந்தா சரியா இருக்கும். நீங்க இங்க இருந்து ஓம வேலையெல்லாம் கவனிச்சுக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆர்த்தி வா. ஓம் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமஹ. ஓம் கேசவாய ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பூதநாதாய வித்மஹே பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் சகஸ்ரசீர்ஷாய வித்மஹே விஷ்ணுதல்பாய தீமஹி தன்னோ நாக பிரசோதயாத் ஸ்வாஹா.